நம்ம சவுந்தரராஜ் அண்ணனா இருக்கட்டும், சவுந்தரராஜ் அண்ணன்லாம் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்குடா அப்படின்னு கேட்டாரு. ஆனா 5:30 மணிக்கு. சரி நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி அவர் வாட்டுக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. நானும் அண்ணன்கிட்ட கதைலாம் சொல்லியிருக்கேன். பட் அந்த டைம்ல அவரால் அதை பண்ண, அவர் கொஞ்சம் பெரிய இந்த ரேஞ்சில் இருந்தாரு. ஸோ வர்ற வாய்ப்பும் கெடுத்து விட்டுருவான் போல இருக்கு. ரேஞ்ச்லாம் இல்லைங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். இவன் சொன்ன கதை நல்லா இருந்தது. அந்த கதையை ஒரு 2 கோடியில எடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். 2 கோடி ஒரு ரேஞ்சாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் பல குழுவினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ சினிமா அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம், பட் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதுல பல இமோஷன்ஸும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பர்பஸ் அண்ட் அதையும் தாண்டி சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கூஸ்பம்ஸ் வரும். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஒரு நரேட்டிவ் கட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்பெண்ட் அப்படின்ற ஒரு படத்தை தான் நாம இப்ப பார்த்தோம். ஸோ ரொம்பவே அமேசிங்கான ஒரு ஸ்டோரி லைன் தான், ரொம்பவே அழகான எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வகையில கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்தை தேடி பார்த்து எல்லாருமே பாராட்டுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ எஸ், இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம கூட நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரையுமே மேடைக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக 1 by 1 நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டுடலாம். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் ஒரு பலத்த கரகோஷங்களுடன் டைரக்டர் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சின்னத்திரை நடிகர் அண்ட் சங்க தலைவர் பரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷங்களுடன் அவரை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் அப் சின்னத்திரை நடிகர் அண்ட் சங்க பொறுப்பாளர் கற்பகவல்லி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலுடன். நெக்ஸ்ட் அப் மியூசிக் டைரக்டர் சிற்பி அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ஒரு பலத்த கரகோஷங்களுடன். நெக்ஸ்ட் அப் டைரக்டர் சரவணன் அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ஒரு பலத்த கைத்தட்டலோட. நெக்ஸ்ட் தி அமேசிங் மியூசிக் டைரக்டர் சி சத்யா அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். அடுத்ததாக சிங்கர் சோனி அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் ஆக்டர் கம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சவுந்தரராஜா அவர்களையும் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் அப் லிரிசிஸ்ட் தோலன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் லிரிசிஸ்ட் லாவர்தன் அவர்களையும் ஒரு பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் அப் டைரக்டர் சுப்பிரமணி பாரதி அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ஸோ எஸ், இப்போ கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட், ஸ்பெஷல் மெம்பர்ஸ் உடைய வாழ்த்துக்களா இருக்கட்டும் அண்ட் அவங்க இந்த ஒரு படத்தை பத்தி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக கூப்பிட போறவர் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு நோக்கம் இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா அவருடைய படத்து மூலியமா சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். சோ அதாவது என்ன, 10 தலை, நெடுஞ்சாலை, சில்லின் ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு பல அமேசிங்கான ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லான படத்தை கொடுத்தவர் தான். ஒரு பலத்த கைத்தட்டலுடன் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். வெல்கம் சார். The director of this narrative cut to give away the hamper also. Thank you so much, sir. பாஸ் ஆக்சுவலி சர்பன், ஏன்னா எதை கண்டு பயப்படுறோமோ இல்லையோ சர்பன் கண்டு எல்லாருமே பயப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைட்டில். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய மனமானத வாழ்த்துக்கள் பாபி ஜார்ஜுக்கு. அதாவது ஒரு படம் எடுக்கிறத விட இன்னைக்கு அந்த படத்துக்கான ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இது ஒரு பைலட் ஃபிலிம், அதுக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட் அப்படின்றது பண்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக கண்டிப்பா இந்த படத்தோட ப்ரொடியூசரை நம்ம கண்டிப்பா அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து நீ என்ன படம் என்ன கண்டென்ட் வச்சிருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட்டா நிறைய இருக்கும், ஆனா அது கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அது வந்து பண்றதுனால ஸோ ப்ரொடியூசருக்கு இன்னொரு மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை, அதாவது சத்யா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அவரு இன்வைட் பண்ணதுனால தான் நான் இந்த படம் இப்படி ஒரு பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது.
அதாவது எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் சத்யா வந்து கண்ணை மூடிட்டு நம்பி அவர்கிட்ட ஒரு படத்தை படிச்சா போதும். ஏன்னா அது வந்து என்னுடைய படங்களையும் சரி, சரவணன் சார் படங்களையும் சரி, அது கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அது வந்து 100% அந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன இப்போ பார்த்த ஒரு 20-25 மினிட்ஸ் இந்த ஃபுட்டேஜ்க்கே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ அது எல்லா படத்துலையும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. வாழ்த்துக்கள் சத்யா. இந்த படத்தோட வந்து எல்லாருமே புதுமுகங்களா இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் எல்லா விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு ஹூக்கோட நிறுத்தினாங்க. ஸோ இந்த படத்துல ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்றத மட்டும் கஸ் பண்ண முடிஞ்சது. இந்த படம் வந்து ஒரு முழு நீள ஒரு படமா சீக்கிரமா பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே தேவை. அண்ட் அதை வந்து நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக வந்துட்டு சின்னத்திரை நடிகர் அண்ட் சங்க தலைவர், அதாவது இவர் வந்து பல டிவி சீரியல்ஸ்ல பார்த்திருப்போம், பல பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கலக்கியிருப்பாரு. ஒரு பலத்த கரகோஷங்களுடன் பரத் அவர்களை வந்து பேச அழைக்கிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நரேட்டிவ் கட் சர்பெண்ட் படத்துடைய டைரக்டர் பாபி ஜார்ஜ் அவர்கள் நம்மளுடைய சாருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு. சார் பலத்த கைத்தட்டல் வந்து கொடுக்கலாம். முதல்ல மேடையில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மாலை வணக்கம். சார் சொல்லிட்டாங்க, சர்மன் அந்த அவங்க வந்து இன்வைட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இது எனக்கு புரியல, டைட்டில் என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க சர்போம், அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படின்னு சொல்லி. எப்படி டைட்டில் ஒரு வித்தியாசமா அதுக்கு நம்ம என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்க வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த பைலட் வந்து அவ்வளோ அழகா அந்த மேக்கிங்ல இருந்து எல்லாருடைய உழைப்பு வந்து அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. பெரிய ப்ளஸ் சத்யா சார் தான். ஆரம்பத்துலேருந்தே ஒரு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது முக்கிய காரணம் சத்யா சார், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்குமே எல்லாரும் நடித்த நடிகர்கள் வந்து எல்லாருமே அழகா ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு இயல்பா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு ஊரில் வரலன்னா கூட மிஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் சார் எல்லாரும் இங்கே வந்த எல்லாருக்குமே வந்து நேரத்தில் நன்றி தெரிவிச்சு ஒட்டுமொத்த டீமுக்குமே வாழ்த்துக்கள். அந்த கடைசியில் முடிச்சோன்னா ஐயோ என்னாச்சு டப்பு முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமே இது வெள்ளித்திரையில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இயக்குனர் சார். சீக்கிரம் கொண்டு வந்திருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு இன்னமும் வந்து நிறைய பூஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக வந்து நான் கூப்பிட்டு போறவங்க இன்னமும் ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் தான். ஸோ இவங்களை பல டிவி சீரியல்ஸ்ல வந்து நடிச்சு பார்த்திருப்பீங்க. ஒரு நடிகர் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி சின்ன திரை நடிகர் அண்ட் ஆல்சோ ஒரு பொருளாளரா வந்து இருக்காங்க. ஒரு பலத்த கைத்தடலுடன் கற்பகவல்லி அவர்களை மேடைக்கு கூப்பிடலாம். சில வார்த்தைகள் வந்து கேட்கணும் மேம். அண்ட் ஆல்சோ வி வுட் லைக் டு ஆனர் யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நிஜமாவே எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி மியூசிக் செம டாமினேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ சத்யா சார். ஃபில்ம் மேக்கிங்கும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சிருக்க எல்லாருமே அறிமுகங்கள் தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் அந்த பயம் இல்லை, ஒரு ஃப்ரீயாக ஒரு நடிக்கிறாங்கன்றது இல்லாமல் இயற்கையாக அந்த நேச்சுரலாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருடைய ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரமாக இந்த வெள்ளித்திரையில் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம். ஏன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே அது முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஏதோ இன்னும் வரப்போது பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே இயற்கையாக நேச்சுரலாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டைரக்டர் சார், கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், எஸ்பெஷலி எல்லாருக்காகவும் தன்னுடைய பணத்தை செலவு பண்ண ப்ரொடியூசர் சார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டீம். கலக்குங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சர்பன் சீக்கிரம் வரட்டும். ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யூர் சப்போர்ட். ஸோ எஸ், நெக்ஸ்ட் அப் ஒருத்தவங்க வர போறாங்க அண்ட் ஹீ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னன்னா 50க்கும் மேற்பட்ட ஒரு கமர்ஷியல் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபீச்சர் ஃபிலிம்ஸை வந்துட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. கலைமாமணி அவார்ட் இந்த இயர் 1997. ஒரு பலத்த கைத்தட்டலுடன் சிற்பி மியூசிக் டைரக்டர் சார் அவர்களை மேடைக்கு கூப்பிடலாம் சில வார்த்தைகள் பேசுறதுக்கு. எஸ், ஒரு பலத்த கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம் நம்ம சிற்பி சருக்காக. தேங்க்யூ so much for coming sir. We would like to hear a few words from you. அனைவருக்கும் மாலை வணக்கம். சர்பண்ட் ஒரு அற்புதமான டைட்டிலு. படம் பார்த்தோம், ரொம்ப த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த டீமுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வாய்ப்புங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஒரு இயக்குனரை கண்டுபிடிச்சு ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு செலவு பண்ணி ஒரு பெரிய லெவலில் செலவு பண்ணி ஒரு படத்தை மேக்கிங் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த எல்லா இந்த டீமுக்கு வந்து இந்த படம் வந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னா முதல்ல அந்த இஸ்மாயிலுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். பாபி ஜார்ஜ் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்படி, நேர்த்தியாக டைரக்ட் பண்ணியிருக்காப்படி. கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி ஒரு எண்டு வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்டு பண்ணியிருக்காப்படி. இது குறும்படம்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒட்டுமொத்த டீம் சீக்கிரமாக ஒரு பெரும்படம் பண்ணணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சத்யா சார். உண்மையாகவே சத்யா சார் வந்து எனக்கு வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்து எனக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு கீபோர்ட் ப்ரோக்ராம் பண்ண ஒரு அற்புதமான மனிதர், என்னுடைய நண்பர். அவர் தான் கூப்பிட்டார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க சார் அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து சத்யா சார் ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படியும் ஒரு 4 பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட லேர்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. புது கமர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல சத்யா சாருக்கு நிகர் யாருமே கிடையாது. நிறையா வந்து உண்மையாகவே வந்து சத்யா சாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த படமாக இருந்தாலும் எங்கேயும் எப்போதுமா இருக்கட்டும், நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர்ஸு, முறைப்படி சங்கீதம், கர்நாடக சங்கீதம் எல்லாம் கற்றுக்கிட்ட ஒரு தேர்ந்த ஒரு இசைக்கலைஞர் அவர். உண்மையாகவே அவருக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அவருடைய சத்யா சாருடைய சப்போர்ட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டு. ஸோ சத்யா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையாகவே பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருடைய சத்யா சாருடைய டாமினேஷன்ஸ் அந்த படத்தில் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையாகவே வாழ்த்துக்கள். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் இவங்க பெரும்படம் பண்ணி மிகப்பெரிய சக்சஸ் அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much sir for your support. அடுத்தபடியாக அதாவது என்னன்னா இவருடைய கிரியேட்டிவ் விஷன் வந்து எங்கேயும் எப்போதும் படத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம். எளிமையும் ஆழமும் கொண்ட சினிமாவை உருவாக்கும் மிக சிறந்த இயக்குனர் அப்படின்னு இவர் வந்து சொல்லலாம். ஒரு பலத்த கரகோஷங்களுடன் டைரக்டர் சரவணன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பைலட் ஃபிலிம்ல என்ன ஒரு மூடை சொல்றதுதான் அந்த பைலட் ஃபிலிமோட பர்பஸ். இதுல வந்து அந்த மூடு கிரியேட் ஆயிருந்தது. எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்தது. இது என்னன்னா ஒரு படத்துக்கு வர்றதுக்கான ஒரு கண்டென்ட் இதுக்குள்ள இருக்குதுங்கிறது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா இந்த டீம் இதை ஒரு படமா பண்ணும்போது ஒரு நல்ல படமா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பைலட் ஃபிலிம் கொடுத்துருக்கு. கண்டிப்பா இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா வரும்னு நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ so much சார். ரொம்பவே ஷார்ட்டா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் வந்து தந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எஸ், அடுத்தபடியாக இந்த படத்துடைய ஒரு பிகெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஹி இஸ் a playback singer and music composer and பல இம்பாக்ட்ஃபுல்லான படங்கள் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இமோஷன்ஸா இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து இவர் அழகா எலிவேட் பண்ணி அந்த ஒரு படத்தை வந்து கொண்டு போவாங்க. எங்கேயும் எப்போதுமா இருக்கட்டும், ஈவன் வேற மாதிரி படமா இருக்கட்டும், தீய வேலை செய்யணும் குமார் அப்படின்ற ஒரு படமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு அமேசிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் சி சத்யா அவர்களை பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு கூப்பிட்டுடலாம்.
எல்லோருக்கும் வணக்கம். சர்பண்ட் ஆக்சுவலாக பாபி ஜார்ஜ் வந்து எனக்கு ஒரு சில வருஷங்களாக எனக்கு ரொம்ப தெரியும். அவரை நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, அது பிச் பண்ணுறதுக்காக சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்காம ஸ்டோரி மட்டும் அவங்க நரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நீ யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதில் சில பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு, சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது இவரையும் வந்து அது மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு ஸ்டோரிலாம் நரேட் பண்ணார். ஏற்கனவே இவரோட வேற ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு நான் ஒரு கெஸ்டாக போயிருந்தேன். அதுலேருந்து எனக்கு பழக்கம். நல்ல கிரியேட்டிவாக நல்ல டேலண்டடாக இருக்காங்க. இவங்களுக்குலாம் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சர்பண்ட்ன்றது வந்து அவராக ஷூட் பண்ணிட்டாரு. நம்ம ப்ரொடியூசர் இஸ்மாயில் சார் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டாரு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஆல்பம் சாங் தான் பிளான் பண்ணோம். அந்த ஆல்பம் சாங்கும் ஒரு பெண்டிங்கில் இருக்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து அது ஒரு நரேட்டிவ் கட் மாதிரி ஒன்று பண்ணி நம்ம பிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவராக பண்ணிட்டாரு. நான் பார்த்தேன் அந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்தேன். அப்பவே வந்து கேட்டாரு, இதுக்கு எனக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ என்னால் பண்ண முடியல, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து 30 minutes பைலட் ஃபில்ம் மாதிரி. எனக்கு தெரியல, ஒரு 3 minutes ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 30 minutes ட்ரெய்லர் பார்த்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்கா, எங்குமே கேப்பே இருக்காது. மியூசிக்கெல்லாம் வந்து நம்ம கேப்பே விட முடியாது, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அவருக்காக வந்து நான் மியூசிக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கூட ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு மனித நேயம். ஸோ அதனால ப்ரொடியூசர் அவர் வகையில் ஹெல்ப் பண்ணாரு, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவருக்கு பண்ணேன். ஸோ இந்த டீமே ரொம்ப வெரி டேலண்டட் டீம். கேமரா டிஓபி வந்து ஸ்டான்லி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அவரோட ஃபாஸ்ட்டெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன், அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பழக்கமான ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப இந்த நியூ ஆர்டிஸ்டும் ஃபீல் எதுவுமே வரல, அவ்வளோ அழகாக எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் டெஃபினட்டாக இந்த சர்பண்ட் படம் கண்டிப்பாக ஃபியூச்சர் ஃபில்மாக வரணும். அது எந்த ப்ரொடியூசர் வந்து அதை எடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இஸ்மாயில் சாரே பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம், இல்லைனாலும் வேறு யாரோ ப்ரொடியூசர் அவர் கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப எனக்காக சிற்பி சார், சரவணன் சார், கிருஷ்ணா சார், இன்னும் நான் கூப்பிட்டதுக்காக எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தினுடைய மியூசிக் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி இந்த படத்தையும் வந்து ரொம்பவே அழகா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக வரப்போறவங்க சூப்பர் ஸ்பெஷலான பர்சன் தான். அதாவது இவங்க ஸ்டார் சிங்கர் ப்ரோக்ராம்ல டைட்டில் வின்னரா இருந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டலுடன் சிங்கர் சோனியா அமர்நாத் அவர்களை சில வார்த்தைகள் பேச கூப்பிட்டுடலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்பன் மூவி டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் டக்குன்னு மூவி முடிஞ்ச மாதிரி இருந்தது, இன்னும் பார்க்கணும் போல அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவி கிரியேட் பண்ணி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு டைரக்டர் பாபி ஜார்ஜ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாரும் செம்மையா நடிச்சிருக்காங்க, சூப்பரா இருந்தது. இன்னொன்னு சொல்லணும்னா மியூசிக் தான். நம்ம சத்யா சாரோட ஃபுல்லி பேக்டா இருந்தது, ஒரு கேப் கூட இல்லாம எல்லாம் பயங்கரமா இருந்தது சார். ரொம்ப ஒரு மியூசிக்கல் ட்ரீட் அதிலோட இந்த படத்திலோட எங்களுக்கு கொடுத்ததுக்காக. அதே மாதிரி சார் ஸ்டுடியோல அப்பப்போ போவேன், விசிட் பண்ணுவேன். சாரோட நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன், ரெக்கார்டிங் பாடியிருக்கேன். ஸோ வாட்டி நானும் என்னோட ஹஸ்பண்டும் சார் ஸ்டுடியோல போகும்போது தான் பாபி ஜார்ஜ் டைரக்டரை மீட் பண்றேன். ஸோ அப்போ என்னோட ஹஸ்பண்ட் இந்த படத்துல ஒரு ரோல் நடிச்சிருக்காரு, போலீஸ் கேரக்டரா. ஸோ பாபி வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மலையாளம் கலந்து தமிழ் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஷூட் இருக்கு 2 நாள்ல, உடனே ஷூட் பண்ணி அப்படி. ஆக்சுவலி அவருக்கு வந்து ரியல் லைஃப்ல ஒரு போலீஸ் ஆகணும் ரொம்ப ஆசை.
ஸோ இந்த மூவில ஒரு போலீஸ் கேரக்டரா பார்த்ததுல எனக்கும் ரொம்ப பர்சனலி சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு உங்களை மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த டீம் ஃபுல்லா எல்லாருக்கும் டைரக்டர் பாபி ஜார்ஜ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்பவே ஸ்வீட்டா. ஆக்சுவலா இந்த 30 மினிட்ஸ் வந்து இவ்வளவு என்கேஜிங்கா இருந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து மிக்ஸ் இன்ஜினியர் பாலாஜி தான். அவருக்கு பெரிய ஒரு கரகோஷம் கொடுக்கணும். எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு ஹார்ஷ்னஸ் கூட இல்லாம இவ்வளோ லெவல் வந்து காதெல்லாம் வலிக்காத அளவுக்கு பண்றதுன்னா ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ அவரோட டெடிகேட்டட் ஒர்க் வந்து இதுல நிஜமா மேஜர் பார்ட்டா இருக்கு. தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டரா இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதையும் தாண்டி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாவும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலுடன் சௌந்தரராஜா அவர்களை மேடைக்கு கூப்பிடலாம் சில வார்த்தைகள் பேச. எஸ், ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம் as he gets honored. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும் சாம்பவன்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். எனக்கு பாபி ஜார்ஜ் வந்து என்னோட ரிலேட்டிவ் தம்பி அசோக் மூலியமாக தான் தெரியும். வால்வி அசோக் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்து கதை சொல்ல வச்சான், அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி. நல்லா அப்பயே சூப்பராக சொன்னான். எத்தனை வருஷம், ஒரு 4-5 இயர்ஸ்க்குமா தம்பி? அப்போது பயங்கரமாக சொன்னான். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த சப்ஜெக்டை பண்ண முடியாத ஒரு சூழல். இன்னொன்று, நான் வந்து கொஞ்சம் ஒரு என்னுடைய லெவல்லேருந்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் பண்ண முடியாமல் போச்சு. வந்தேன்னு கேட்டேன், அந்த படமான்னு கேட்டேன். இல்லைன்னா இது வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, வாழ்த்துக்கள். அண்ட் நீ வந்து 2 பேர்த்த வந்து லைஃப்பில் மறக்கவே கூடாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யான்னு. ஏன்னா நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் வந்தோம் இனிஷியல் பீரியடில். அதை எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி அதை ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். இன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் இப்படி ஒரு ஈவெண்ட் இங்கே இன்னைக்கு செலவு பண்ணி, அதுவும் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ். நான் வந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் கிருஷ்ணா வந்திருந்தாரு, சரவணன் சார் வந்தாரு, சிப்பி சார் இருக்காங்க, எல்லாருமே இப்போ பரத் எல்லாருமே வரும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு பிளஸ்ட் தம்பி. நம்ம நடிச்ச படத்துக்கே ஒரு கெஸ்ட்டை கூட்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பத்திரிக்கையாளர்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் யூஆர் பிளஸ்ட். அந்த வகையில வந்து நீ சத்யா சாருக்கு நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா நான்லாம் வந்து நெடுஞ்சாலை பார்த்துட்டு கிருஷ்ணா அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பல வருஷம் கழிச்சு பார்த்து 10 தலையில தான் நடிக்க முடிஞ்சது அவரோட. ஒவ்வொரு படத்துக்கும் போவேன், பட் வாய்ப்பு கிடைக்காது. 10 தலையில தான் நடிச்சேன். அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் சரவணன், அந்த படம் பார்த்துட்டு அவரோட நடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இயக்குனரா ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்து உன்னோட முதல் படத்துல வந்து உனக்கு வாழ்த்து சொல்றதுன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது எனக்கு தெரியும், அதனுடைய பலம் அண்ட் அதனுடைய இது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தது. எல்லாமே வசனங்கள் நல்லா இருந்தது. கதை சொன்ன விதமாகவும் எங்களை குழப்பின விதமாகவும். ஒரு படம் ஜெயிக்குது அப்படின்னா கனெக்ட் ஆகணும் ஆடியன்ஸ்க்கு, ரைட்? நம்மளுக்கு கனெக்ட் ஆனால் தான் ஜெயிக்க முடியும். சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு. இதே திறமை நீ வந்து முழு நீல படம் எடுக்கும் போதும் நீ இதே பொறுப்போட பண்ணேன்னா கண்டிப்பா ஜெயிப்ப. உன் கூட மிகப்பெரிய பலம் சத்யா அண்ணா இருக்காரு, மியூசிக் டைரக்டர் சத்யா அண்ணா இருக்காரு. இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த படத்தை பத்தி. ஸோ அதுலேருந்தே தெரியுது நிறைய பேருக்கு இந்த படம் எவ்வளவு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக என்னன்னா, ஒரு பாடல் வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து லிரிக்ஸுமே ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலுடன் லிரிசிஸ்ட் தோழன் அவர்களை வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு கூப்பிட்டுடலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்தது, விறுவிறுன்னு இருந்தது. திரையிலிருந்து கண் எடுக்க முடியல. டைரக்டர் சரவணன் சார்கிட்ட பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நண்பர் பாபி ஜார்ஜுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு இசையமைப்பாளர் சி சத்யா அவர்கள் மூலமாக தான் அவர் பழக்கம். அவருடைய ஒர்க்கும் சத்யா சாரோட ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. சீக்கிரம் வெள்ளித்திரையில் இந்த படம் வர விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நம்ம திரையில பாக்குற பாடல்களுக்கு பின்னாடி அந்த ஒவ்வொரு உணர்வும் வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கிறவர் தான். ஒரு பலத்த கரகோஷங்களுடன் லிரிசிஸ்ட் லாவதன் அவர்களையும் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை போல தான் நானும் இந்த படம் பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. சத்யா சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இளைஞர்கள் வந்துட்டா மனக்கதவும் சரி, அவங்களோட அறை கதவும் சரி என்னைக்குமே திறந்திருக்கும். அப்படிதான் நான் சத்யா சாரை பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் படம் என்னை தேல் மூலமா என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு 25 படங்களுக்கு மேலே நான் இன்னைக்கு பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். ககனமார்கன், சக்தி திருமகன், இப்போ கேங்கர்ஸ் வந்தது, பூக்கி வரப்போகுது. இப்போ நிறைய படங்களுக்கு பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சத்யா சார் மூலியமாக தான் அது இன்னைக்கு சாத்தியமானது. அதேமாரி தான் இன்னைக்கு பாபி பிரதரும் அங்கே தான் எனக்கு பழக்கமானாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்க படம். ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு பைலட் மூவியாக இருக்கட்டும், இசை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னது இந்த ஒரு மூவி எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபுல் பண்ணது இசை எந்த ஒரு சீனையும் அப்படி கடத்திக்கிட்டே போயிட்டு இருந்தது. அடுத்தது என்ன ஒரு த்ரில்லர் மூவிக்கு இசை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சத்யா சார் இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பாபி பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது படம். கூடிய விரைவில் இந்த படத்தை ஒரு வெள்ளித்திரையில பார்த்து இதே மேடையில ஒரு வெற்றி விழால அமரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ எஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பரபரப்பான ஸ்கிரீன் பிளேயோட, த்ரில்லிங்கான இமோஷன்ஸோட இந்த நரேட்டிவ் கட் சர்பன் திரைப்படத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கொடுத்த டைரக்டர் பாபி ஜார்ஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு ஒரு பலத்த கரகோஷங்களுடன் கூப்பிட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்த நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்க பிஆர்ஓ பராஸ் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சர்பண்ட் லைக் ஒரு படம் எடுக்கணும்னா நம்ம போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி நம்ம அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. இப்போ இந்த படத்தை நான் எப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்றதுனால வெறும் ரிட்டனாக இல்லாமல் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு 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 சின்ன முன்னோட்டம், ஒரு கலர், அந்த ஃப்ளேவர், அந்த கதைக்களம், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே எடுத்துகிட்டு ஸோ அவங்க கிட்ட காட்டும் போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது ஏன் இவ்வளோ பெரிய ஃபோரமில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் என்னென்னா இதுதான். இங்கே இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, இது மூலியமான ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கணும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல விசிட்டிங் கார்டாக இருக்கணும். ஏதோ எல்லாரும் ஒரு வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஃபோரம் இது. ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, இது ஒரு சின்ன விசிட்டிங் கார்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ கெஸ்ட் செலிபிரிட்டிஸும் சரி, இவ்வளோ ப்ரெஸ் பீப்புளும் சரி, நமக்காக உட்காந்து இவ்வளோ நேரம் செலவழித்த நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சர்பண்ட் இதோட நிற்குமான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் பெருசாக வரும், பெரிய லெவலில் இது பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாவே சத்யா சார், சத்யா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவர் லைக் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு குருன்னு சொல்லுவேன் நான் சத்யா சாரை. லைக் இது வரைக்கும் அவர் கூட நான் பெரிய ஜேர்னி அவர் கூட இருந்திருக்கு. சர்பண்ட் லைக் சத்யா சார் சொன்னது தான். அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம்.
பட் ஒரு நானும் சத்யா சாரும் ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் சாங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லைக் போய் பேச ஆரம்பித்தோம் சார் கிட்ட. இப்போ சார் வந்து ஒரு டியூன்லாம் கொடுத்தாரு, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐடியாலாம் பண்ணி கமர்ஷியலாக வந்து பெருசாக பண்ணலான்னு தான் பிளான் வச்சிருந்தோம். அதுக்கு இடையில தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து சரி இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த சர்பண்ட் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்கேஜாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் ஷூட்லாம் பண்ணிட்டேன். இது ஒரு நைட்டில் தான் ஷூட் பண்ண போகிறோன்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதை ஒரு 3 days ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப குறைவான ஒரு பட்ஜெட்டில் இந்த கமர்ஷியலாக முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ண ஒரு மேட்ரு தான். அப்புறம் நான் பண்ணிட்டு ஒரு முறை வந்து சத்யா சாரை போயிட்டு ரொம்ப மீட் பண்ணி இந்த மாதிரி சார் நான் வந்து ஒரு சின்னதாக சர்பண்ட் நரேட்டிவ் கட்டுன்னு அப்படியே ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் அவர் வந்து செம்ம பிஸியாக இருந்தார் அந்த டைம். ரொம்ப பயங்கர டைட் ஷெடியூலாக இருந்தது. எப்பவுமே ஸ்டூடியோவில் வந்து ஒரே பரபரப்பாக இருக்கும். சிங்கர்ஸு லைக் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் போய் கேட்டப்போ பயங்கர பேக்கடாக இருந்துச்சு. இப்போ சத்யா சார் என்ன சொன்னாருன்னா, சரி பாபி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் இப்போ டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சேன், ஐயோ டைம் இல்லைன்னு வேற சொல்கிறாரு, இது இப்போ நெக்ஸ்ட் இது யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது நம்ம இதை அப்படின்ட்டு. சத்யா சார் இருக்கும்போது அவரை மீறி வேற யாரையுமே நம்மளால யோசிக்கவும் முடியாது. எப்படியாவது கெஞ்சி இதை பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் சார் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் கொஞ்சம் பார்த்து நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சார் என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். வெயிட் பண்ணேன். அப்புறம் கேங்கர்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ சுந்தர் சி சார் படம், வடிவேல் சார் நடித்த படம். அந்த படம் வந்து பயங்கர பீக்கில் மியூசிக் பரபரன்னு டே நைட் அவர் தூங்கவே மாட்டார். நான் அவர் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால எனக்கு தெரியும், அவர் தூங்கவே மாட்டார். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார். பகல்லையும் நான் தூங்கி எழுந்துட்டு ஸ்டூடியோக்கு போனேன்னா சார் உட்காந்து மியூசிக் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் சார் அப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் சார் கிட்ட வந்து நான் எதுவுமே பேசல. அவர் சொன்ன வெயிட் பண்ணுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் ரொம்ப நாள் விட்டுட்டேன், அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அவருக்கு இருக்கிற அந்த கேப்ல வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ஜா உட்காந்து அந்த சர்பண்ட்ன்றதுக்காக அந்த ஸ்னேக்கோட லைட்டா அந்த தீமை பிடிச்சி, ஸோ அதுக்காக வந்து அந்த ஸ்னேக் இதோட அந்த மியூசிக்ஸ்லாம் இது பண்ணி லைவா இது பண்ணி ரொம்ப பண்ணாரு. அந்த ஒர்க் வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலா. அது அவ்வளோ ஒரு சின்ன படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து இவ்வளோ மெனக்கெடுவாரான்றது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் ரொம்ப உட்காந்து அதில் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னா விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்ல தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, கமர்ஷியலா வந்து அவ்வளோ இதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல அவ்வளோ பெரிய விஷுவல்ஸை கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் நிறைய சேலஞ்சிங் இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், யாரையுமே ஃபெமிலியர் வேண்டாம், லைக் ரொம்ப தெரிஞ்ச பிகினர்ஸா இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுவோம், அவங்க மட்டும் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்தேன். அப்புறம் சாரோட மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் அதனோட லெவல் வந்து பயங்கரமா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ சார் என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நிற்கவும் முடியாது, இனிமேல் போகவும் முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சார்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு டைம் பத்தாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பேசியிருக்கேன் சார் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இங்க வந்த கிருஷ்ணா சாரா இருக்கட்டும், நம்ம இவர் சிற்பி சாரா இருக்கட்டும், நம்ம சவுந்தரராஜ் அண்ணனா இருக்கட்டும். சவுந்தரராஜ் அண்ணன்லாம் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்குடா அப்படின்னு கேட்டாரு. ஆனா 5:30 மணிக்கு. சரி நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி அவர் வாட்டுக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. நானும் அண்ணங்கிட்ட கதைலாம் சொல்லியிருக்கேன், பட் அந்த டைம்ல அவரால் அதை பண்ண அவர் கொஞ்சம் பெரிய இந்த ரேஞ்சில் இருந்தாரு. ஸோ வர்ற வாய்ப்பும் கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. ரேஞ்ச்லாம் இல்லைங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். இவன் சொன்ன கதை நல்லா இருந்தது, அந்த கதையை ஒரு 2 கோடியில எடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். 2 கோடி ஒரு ரேஞ்சாங்க? இல்ல நமக்கு அது பெரிய ரேஞ்சு தான், அண்ணனுக்கு அது. அதனால லைக் அப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு கதை சொன்னேன். பட் கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துட்டு டெஃபினட்டா சௌந்தரராஜ் அண்ணனை வச்சு நான் கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவேன். அதை அண்ணன் ஒத்துக்கணும். அண்ணன் ஓகேன்னா நான் கண்டிப்பா அந்த படத்தை டைரக்ட் பண்ணுவேன். ஒரு பயங்கர ஆக்ஷன் கிரைம் த்ரில்லரா அந்த படம் பண்றதுக்கு நான் ரொம்ப தயாரா இருக்கேன். லைக் அப்புறம் வந்து டிஓபி ஸ்டான்லி பத்தி சொல்லணும்னா நான் எவ்வளவு வேணா சொல்லலாம்.
ரொம்ப எந்த ஒரு இது ஸ்டான்லி இவ்வளவுதான் இருக்கு, ஸ்டான்லி இதுதான் பண்ணணும் அப்படின்னோடனே நைட் ஷூட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும், பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். நைட் ஷூட்ல அவ்வளோ லைட் பண்ணி வர்றது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்போ ஸ்டான்லி கிட்ட வந்து இவ்வளோ ஸ்டான்லி இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னோடனே ஸ்டான்லி என்ன பண்ணா, சரி பாபி பண்ணிடலாம் பாபி, ஒன்றும் இல்லைன்னு. ஸோ இருக்கிற விஷயத்த வச்சு ஸ்டான்லி வந்து என் கூட நின்று அவன் பண்ண ஒர்க் வந்து ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெருசு. ஸோ ஸ்டான்லிக்கு என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். லைக் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்து ராஜேஷ் சார் நடிச்சிருக்காரு. என் கூட வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அவரு புனிதன்ல நடிச்சாரு. லைக் வந்து அப்பத்துல இருந்து இவ்வளவு பெரிய டிராவல் இதுலயும் நடிக்கிறாரு, இனிமேலும் நடிப்பாரு, நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சீரியல்ல கலக்கிட்டு இருக்காரு, நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஆமோத் சக்கரபாணி, அவரை பத்தி சொல்லணும்னா சாரோட ஸ்டூடியோல தான் பார்த்தேன். அவர் அப்படியே ரொம்ப சமத்தா இருப்பாரு. அவர் குழந்தைய வச்சுட்டு அழகா விளையாடிக்கிட்டு பயங்கர சமத்தா இருந்தாரு. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நடிப்பேன். அப்படியா, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பயே கூட்டிட்டு போயிட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ் தச்சு 4 அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, 4 அன்னைக்கு வந்துருங்க, நீங்க நடிச்சிருங்கன்னு சொல்லி அவரை சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு பேச தெரியாது, எனக்கு தமிழ் அவ்வளவு ஃப்ளூயன்ட் வராது, நீங்க மலையாளத்திலேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை வந்து அவருக்கு ஃபீட் பண்ணி அவரை மலையாளத்திலேயே பேச வச்சோம். ஸோ அவரோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் பயங்கரமான ஒரு டேலண்டடு. அப்புறம் விக்கி சந்திரன் வந்து அவரு ஒரு யூடியூபர், பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. அவரு எனக்காக வந்து இந்த சின்ன ரோல், எல்லாருக்குமே சின்ன சின்ன ரோல் தான், பட் அதை அவரு அவ்வளவு ப்ராமிசிங்கா பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி. தேங்க்யூ பிரதர். லைக் அப்புறம் வந்து விக்கி சன் டிவி ஆதித்யா டிவில வந்து அவன் இது பண்ணிட்டு இருக்கான். விக்கி வந்து எனக்கு சிரிப்பு விருந்து ஷோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அதுல பழக்கம். சூப்பரான பர்ஃபார்மர். என்ன இவ்வளவு பெரிய டைலாக் கொடுத்தா கூட அடிச்சு விட்டுருவான் பயங்கரமா. அவன் பாட்டு ஃப்ளோல மனப்பாடமா அடிச்சிருவான். ஸோ அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மரு. சரி எனக்கு கொஞ்சம் பண்ணித்தடா அப்படின்னு கேட்டேன். தலைவா பண்றேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வந்து ஏன் எதுன்னு எதுவுமே கேட்கல, அவ்வளோ சூப்பரா எனக்கு வந்து பண்ணி கொடுத்தா. ரொம்ப நன்றி விக்கி. லைக் அப்புறம் நந்தாவும் எனக்கு சன் டிவி ஷோல தான் பழக்கம். நான் சன் டிவி ஷோல டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு நந்தா பழக்கம். ஆதித்யால அவன் இது பண்ணிட்டு இருக்கான். நிறைய இது கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சூப்பரான பர்ஃபார்மரு. எவ்வளோ டைலாக் கொடுத்தாலுமே செம்மையா அடிச்சு தூள் கிளப்பிடுவானுங்க. ஃப்ளூவெண்டா அடிப்பானுங்க, வாய்ஸ் மாத்தி பேசுவானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. மல்டி டேலண்டட் விக்கி நந்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து நான் கூப்பிட்டதுக்கு சும்மா ஒரு ஃப்ரெண்டா கூப்பிட்டதுக்கு உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நடிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நன்றி நந்தா, ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து வெற்றி வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் டீம்ல ஒர்க் பண்றான், டைரக்ஷன் டீம்ல. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். ஏதாவது ஒன்று அனுப்புனா டக்குன்னு உடனே பண்ணிடுவான். ஆஃபீஸ்க்கு அவன் வேற வேலை பார்த்துட்டு இருந்தாலும் லேப்டாப்பை கையில வச்சுட்டே தான் சுத்துவான், டக்குன்னு பண்றதுக்காக. இதுல நடிச்சிருக்கான் அவன் போலீஸ் கேரக்டர்ல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ரொம்ப சப்போர்ட்டு. தேங்க்யூ வெற்றி. அப்புறம் வந்து நம்ம லைக் ப்ரோ பேரு லைட்டா மறந்துட்டு, குணாவும் வந்து ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு விஎஃப்எக்ஸ் தான், விஎஃப்எக்ஸ் பண்ற ஒரு டெக்னீஷியன். அவரு ரொம்ப நாளா கேட்டுன்றார். ரொம்ப சின்ன இதுதான் இருக்கு, பண்றீங்களான்னு கேட்டேன். எங்கன்னா அவர் எங்கேயோ இருந்தார், நான் அந்த மூலையில இருந்தேன். நான் இங்க இந்த டைரக்ஷன், அவர் இந்த டைரக்ஷன். அப்புறம் டக்குன்னு வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு ஒரே நிமிஷம், ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கூப்பிட்டு வந்து நின்ட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷனட்டான ஒரு ஆளு. கூப்பிட்டதுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் அடுத்தடுத்த இதுல நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பெருசா வந்து பண்ணுவோம். யாராவது விட்டுட்டா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அப்புறம் மரியா வந்து அவங்களும் அப்படிதான். நம்ம மோகன் இருக்காரு, அவர் ஸ்டில் போட்டோகிராஃபர், பயங்கரமா எடுப்பாரு, பயங்கரமான ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர். யாரா இருந்தாலும் அழகா காமிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்க ரெடியா இருக்காங்க பண்றதுக்கு அப்படின்னா, அப்படின்னா கூப்பிடுங்க, அவங்க வர சொல்லுங்கன்னா. நைட்டு அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து சூப்பரா வந்து எனக்காக பண்ணி கொடுத்துட்டு கிளம்புனாங்க. இன்னைக்கு கூப்பிட்டவும் வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்க சப்போர்ட்டுக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ஹரிஷ் வந்து சொல்லணும்னா என்னோட கோ டைரக்டர். என் கூட ரொம்ப வருஷமா நான் ரொம்ப இதுல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பத்துல இருந்து என் கூட இருக்கான். வாட் எவர் எதுனாலுமே வந்து அவன் எனக்கு தான் பெரிய சப்போர்ட்டு. ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்றதா இருந்தாலும் நல்ல டைலாக் எழுதுவான், நல்ல ஒரு ரைட்டிங் சென்ஸ் உள்ள ஒரு பையன், நல்ல ஆக்டிங், பயங்கர பேஷனான ஒரு ஆளு. இப்போ வரைக்கும் அவன் என் கூட இருக்கிற ஒரே ஆள் அவன் தான். நான் எனக்கு பெருசா யாரும் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே கிடையாது. நான் எந்த ஒர்க் பண்ணாலும், ஆல்பம் சாங் பண்ணாலும் சரி, வெளியில எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போனாலும் சரி, அவனை தான் கூப்பிடுவேன் ஃபோன் பண்ணி. அவன் தான் எனக்கு கூட வந்து ஒர்க் பண்ணி தருவான். ஸோ என்னோட அதுல நடிச்சிருக்கான். ரொம்ப சூப்பராகவும் நடிப்பான். நிறைய சீரியல்லையும் கலக்கிட்டு இருக்கான்.
நிறைய சின்ன சின்ன இது யூடியூப் சேனல்லாம் வச்சு கலக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லி தான் இந்த சின்ன திரையில இருந்து இவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம். லைக் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் சர்பண்ட். ரொம்ப நேரம் பேசிட்டேன், டைம் எடுத்துட்டேன். நான் எல்லாரும் பத்தியும் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. லைக் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த சர்பண்ட் உருவாகுனதுக்கு காரணம் வந்து தீபா ராணி. அவங்க கிட்ட வந்து லைக் இஸ்மாயில் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்லா இருக்கிற ஐடியா, சூப்பராக இருக்கிறானா. நான் சொன்னேன் இவ்வளோ பட்ஜெட் ஆகும், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் மற்றவங்க யாராக இருந்தால் என்ன காசுன்ற உடனே லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகிடுவாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் அவங்க தீபா ராணி அவங்க கிட்ட வந்து நான் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதுக்கே கொஞ்சம் செலவு தான் ஆயிருக்கு. சின்ன பட்ஜெட்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு அது பெரிய காசு தான். அந்த காசை கொடுத்து இந்த ஷோ நடத்துறதுக்கு, இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கூட நின்று பயங்கர சப்போர்ட்டு. இஸ்மாயில் வந்து சொல்லணும்னா பயங்கர பேஷனண்டான ஒரு ஆள். அவர் இதோட முதல் தொடக்கம். அவர் இனிமே நிறைய வருவார்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வில்லனா வரதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இனிமே அவர் நிறைய பேர் அவரை கூப்பிடுவாங்கன்னு நம்புறேன். லைக் நானும் அவரை வச்சு நிறைய எடுப்பேன். தீபா இஸ்மாயிலுக்கும் என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்த எல்லா கெஸ்ட்டுக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நான் பேசுனத பொறுமையா கேட்டதுக்கும். நம்ம பரத் அண்ணா இருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. கற்பகவல்லி மேம் ரொம்ப நன்றி. தோழன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. லாவரதன் சிற்பி சாருக்கு ரொம்ப. சிற்பி சார்லாம் சொல்லணும்னா நீங்க வந்து அவர் எவ்வளவு பெரிய இட்டு கொடுத்தவர். பயங்கரமான டவுன் டு எர்த். அவர்லாம் வந்து பயங்கரமான டவுன் டு எர்த். போயிட்டு சார் ஒரு ஃபோட்டோ, தம்பி வாடா ஃபோட்டோ எடுத்துக்கிற அப்படின்னு வர. அந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். நீங்க இப்பெல்லாம் சினிமாவில் இருக்கணும்னா நேராக நம்ம சத்யா சார் வீட்டுக்கு போயிடலாம், சிற்பி சார் வீட்டுக்கு போயிடலாம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வளரணும்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் தேவை. அவங்க தான் எல்லாமே. அப்படி ஒரு எனர்ஜி, அவங்க கிட்ட பேசினாவே எனர்ஜி பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் சிற்பி சாரு, சவுந்தரராஜன் அண்ணன் தெரியும், அவரு இன்னும் வேற லெவல்ல ஒண்ணு போவாரு. அண்ணன் புரட்சினா அண்ணனா புரட்சி அப்படின்னா மண்ணுக்கும் மக்களுக்குன்னா அது சவுந்தரராஜன் அண்ணன் மட்டும்தான். அந்த மாதிரி அவரும் லைக் சத்யா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவரு கூட தான் இருக்க போறேன் இனிமேலும் அப்படிதான். அது மாற்ற முடியாது. அவங்க சோனியா அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்க எல்லா கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். தேங்க்யூ. சுயஸ் இன்னமும் ஒரு லாஸ்டான நபர் மட்டும் பேச இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து அவங்களையும் வந்து மேடைக்கு கூப்பிட்டே ஆகணும். ப்ரொடியூசர் அப்படின்றது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயம். அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படத்துக்கு நம்மளுடைய தீபா ராணி மேமா இருந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தடலுடன் தீபா ராணி மேம வந்துட்டு மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் நரேட்டிவ் கட் மூவி. ஒரு பலத்த கைத்தடலோட அவங்கள வந்து மேடைக்கு கூப்பிட்டுடலாம் சில வார்த்தைகள் பேசுறதுக்காக. அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு கூப்பிட்ட உடனே என்ன பேசணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸ்டேஜில். அவங்க முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு நடுக்கமாகவும் இருக்குது. காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் மேடை ஏறுறேன். ஸோ ஏதாவது பிழைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பாபி வந்து எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் பழக்கமானார். ஸோ பழகின கொஞ்ச காலத்துலேயே ரொம்ப நெருங்கிட்டார். நெருங்கின உடம்போது என்னோட ஹஸ்பண்ட் இஸ்மாயிலுக்கு வந்து நடிப்பு ஆர்வம் ரொம்ப அதிகம். திறமை இருக்கான்னு கேட்காதீங்க, திறமை போக போக தான் அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அவருக்கு ஆர்வம் இருக்கே தவிர அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த நிலைமையில் வந்துட்டு there is a saying, don't wait for the opportunities, create it. ஸோ திறமைகள் உள்ள கலைஞர்கள் வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த 10ஓட 11 நாமளும் ஏன் கஷ்டப்பட்டுட்டு சார் எனக்கு ஒரு வாய்ப்பு, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு, மேடம் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்குமே ஒரு திண்டாட்டம். அட இவரும் நல்லா இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க, யாருக்கு தான் வாய்ப்பு, எத்தனை பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க மற்றவங்க எல்லாமே, எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி. ஏன்னா வாய்ப்புன்றது வந்து நாமளா தான் உருவாக்கிக்கணும். ஸோ அந்த ஒரு முயற்சி தான் வந்து இந்த சர்பெண்ட். ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப சுயநலமாக தான் இருந்தேன்.
ஏன்னா இந்த சர்பண்ட்டை வந்து நான் முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் நான் யோசித்தேன். ஸோ பாபியும் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட்காக ஒரு ப்ரொஃபைலாக இருக்கணும் பாபி அப்படின்னு தான் நான் பேசினேன். ஒரு ஒரு சும்மா சும்மா ஒரு 10 மினிட்ஸ் மூவி தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். பட் ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பாபி தான். ஏன்னா பாபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் அதுக்கு முக்கியமா எங்களுக்கு பெரிய உறுதுணை பெரிய பில்லர்னா சத்யா சார். அவர் தான் சொன்னாரு, பாபி இந்த சின்ன படம் இவ்வளோ நல்லா இருக்கும்போது இதையே நீ இன்னும் ப்ரொலாங் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பண்ணுங்கன்னு ரொம்ப ஊக்குவித்து எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாபியையும் என் ஹஸ்பண்டையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி சத்யா சாருக்கு. ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் சாங்க்கு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது இட் வெண்ட் அவுட் ஆஃப் ட்ராக். ஸோ ஆனால் அதை விட்டுட்டு இப்போ இது மூலியமாக வந்து சார் கூட இவ்வளோ எங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் பாபி சொன்ன மாதிரி சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் கூப்பிட்ட உடனே இத்தனை பேர் வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், சின்ன சின்ன ரோல்னு யாருமே நினைக்கக்கூடாது இல்லையா? சிறு துளி பெருவெள்ளம். இன்னைக்கு சின்னதாக வந்த வேடங்கள் தான் நாளைக்கு பெரிய பெரிய லெவலில் அவங்கள வந்து ரீச் ஆக போகுது. அதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக எல்லாரையும் வந்து சேரணும். மேடையில் இருக்கிற இத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடையும் வாழ்த்துக்களோடையும் இந்த சர்பண்ட் நரேட்டிவ் கட் வெகு விரைவில் விஸ்வரூபம் எடுத்து திரையரங்கில் படம் எடுக்க வரும். நன்றி. இவர் டிஐ ஆனந்த் கிருஷ்ணன் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அவர் ரொம்ப சூப்பராக கலரிங் பண்ணார், அது சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மிக்சிங் பாலாஜி அவர் ரொம்ப பயங்கரமாக பண்ணார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு வேற லெவலில். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. இஸ்மாயில் அவர்களை ஒரு 2 வார்த்தை பேச கூப்பிட்றேன். வாங்க. ஹலோ, கேக்குதா? ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஸ்டேஜில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் நிற்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. பிகாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைசியில் நின்றுருந்தேன் கூட்டத்தோட, அப்புறம் நடுவில் வந்து உட்காந்துருந்தேன், அப்புறம் மொதல் ரோவில் ஒரு தடவை உட்காந்தேன். இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாபி ஜார்ஜை தான் நான் சொல்லுவேன். அவரை என் தம்பி சொல்கிறதா இல்லை பங்குண்டு சொல்கிறதா இல்லை ப்ரோண்டு சொல்கிறதா தெரில, எல்லாமே விஷயத்த நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருப்போம், பழகிட்டு இருப்போம். ஸோ அதில் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு தெரில, இந்த படத்தில் என்னை வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன். ஆக்சுவலி முடியெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு பரட்ட ஆட்டம் வைக்கிறது எனக்கு சுத்தம் பிடிக்கல. பட் அவர் ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு இருந்தார், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். மோர் ஓவர் என்ன கொஞ்சம் அரகண்டாக காட்டணும்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்படிப்பா முடியனால, இல்லை ட்ரை பண்ணுங்கண்டு. அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையில் என்னால் ஒரு சிறுசாக ஏதோ பண்ண முடிஞ்சது, முயற்சி பண்ணேன். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக மீடியாவுக்கு நான் ரொம்ப கடமைப்படுறேன். இந்த இவ்வளோ நேரம் ஒதுக்கி வச்சு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட திறமைகள் பார்க்கறதுக்கு. அண்ட் என்னை கான்ஃபிடென்ட் கொடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூட நின்று அவங்களுக்காக நான் முக்கியமாக ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறேன். இதை தவிர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, என்ன சொல்றதுன்னா, பாபி கிட்ட நாங்கள் வந்து சொல்லியிருப்போம், நாங்கள் சத்யா சார் கூட ஒரு ஆல்பம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பாட்டுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் சத்தியமா நான் அதில் நடிக்கணும்னு ஆசைப்படல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஒரு நட்பு முத பார்க்கும்போது சத்யா சார் கூட இட்ஸ் லைக் ஃபேன் மூமெண்ட் ஆச்சு எனக்கு. பிகாஸ் அவரோட பாட்டு, நம்ம சிற்பி சாரோட பாட்டெல்லாம் நான் ஆடியோ கேசட்ல கேட்குற ஆளு. என்னோட ஒரு சின்ன பொட்டி இருக்குது, அந்த பொட்டியில பாட்டு இப்போ கூட உட்காந்துருக்கும் சிற்பி சார் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டோட்டலி அமேஸ்ட். அப்புறம் அவரோட பேச்சு வார்த்தைகள் பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னடா இவரு சிம்பிளா இருக்காங்க, இவரு இவ்வளவு நல்லா பேசுறாரு, பழகுறாரு. எனக்கு அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனே கொடுக்கல. பெருசா சிறுசோ சின்ன அமௌண்ட் இல்லை பெரிய அமௌண்ட்டோ, ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ் குவாலிட்டின்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த அவர் கொடுத்தாரு.
அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட டெடிகேஷன்ல பார்த்து சில விஷயங்கள் நானே கத்துக்கிட்டேன். பொறுமை ரொம்ப கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பல தடவை அவரை சந்திச்சிருக்கேன். எல்லா தடையும் அந்த மரியாதை வந்து தான் மேலே ஏறி இருக்க தவிர அங்க நிக்கவே இல்லை. ஏன்னா அவர் குடிக்கிற வாய்ப்பு, பசங்க எல்லாம் பேசுறது, அவர்கிட்ட உட்காந்துட்டு சில சிங்கர் பேர்லாம் கேட்பல இப்படிலாம் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு முக்கியமான சத்யா சாரை தான் காரணம் காட்டுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்காக அவர் இவ்வளோ முயற்சி கொடுத்தது, இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு லெவல் ஏற்றி விட்டதுக்காக ரொம்ப தேங்க்யூ சத்யா சார் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். அது என்னைக்கும் இந்த சர்பண்ட்ன்றது சின்ன படமோ பெரிய படமோ அது எனக்கு தெரியாது. பட் இது என்னைக்குமே மனசுல நிக்க வேண்டிய ஒரு படம் தான். இன்னைக்கு கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த ட்ரெய்லர் காட்டும் போது ஹிந்தி தெரிஞ்சவங்க, தமிழ் சுத்தமா தெரியாது, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேற லெவல்ல என்ன கொண்டு போயிருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சத்யா, பாபி. அண்ட் பாபி பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஒரு நல்ல விஷயத்த எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. 10 நிமிஷத்துக்காக ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் பண்ணணும்னு தான் கேட்டாங்க என் ஒய்ஃபு. ஸோ இவர் வந்து சொன்னார் நம்ம பண்ணிடலாம், ஏதோ பண்ணலான்ட்டு. ஆனா இந்த 10 நிமிஷத்தை வந்து 30 நிமிஷத்துக்கு இவ்வளவு பெரிய என்கேஜ் பண்ணி வச்சிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அதுல கூட ஒரு ரன் டைம் பார்க்கும்போது எங்கேயோ கட் ஆகுன்னு இருந்தேன். எனக்கும் சில நேரம் அந்த ஹார்ட் பீட் கொஞ்சம் மேலே ஏறிட்டு தான் கீழே வந்துச்சு. அந்த மியூசிக்கும் அந்த இவரோட டைரக்ஷனும் கேமராமேனோட அந்த டெக்னிக்ஸும் லைட்டிங்ஸ், இட்ஸ் அமேசிங். அந்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நன் அதர் தென் என் ஒய்ஃப் தீபா. என் மேல நம்பிக்கை வச்சு, பாபி மேல நம்பிக்கை வச்சு இது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சது அது ரொம்ப பெரிய விஷயம். அதுல வேற அவங்க வந்து சுயநலிதான் சொன்னாங்க, இப்படி அவரை முன்னேறணுண்டு. அது சுயநலிவன் செல்ஃபிஷ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செல்ஃபிஷ் இருந்தா அவங்களே இந்த ரோல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம், இல்ல அவங்களுக்காக ரோல் பண்ணிருக்கலாம். ஒரு இடம் கொடுத்து புருஷனை வளர வைக்கணும்னு ஆசைப்பட்டது அது செல்ஃபிஷ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இன்னும் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு தேவை. ஏன்னா இமோஷ்னலா ஒரு சப்போர்ட் இருக்கிறது வேற விஷயம். டிராவல் பண்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில பல பேரை நான் பார்த்துருக்கேன், எப்படி எப்படி போயிருக்காங்க, சரியே தவிர எதுனாலும். ஆனா அவங்க பின்னால கூட நின்று ஒரு நம்பிக்கையோட ஒரு ஷூட்க்கு அனுப்புறது, இல்ல நம்பிக்கையோட இந்த இண்டஸ்ட்ரியில கால் வைக்கிறதுக்காக அந்த ட்ரஸ்ட் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நான் தேங்க்யூன்னு சொல்ற ஆசைப்படுறேன். ஸோ இதோட நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ். And it is grateful and honor for me to be part of this project. And எல்லாருக்கும் கஷ்டம் பலனா அமையணுண்டு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிட்டு நான் விட பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ 30 நிமிஷம் இருந்தாலுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு டெரிஃபிக்கான ஒரு அமேசிங்கான படம் வந்துட்டு நாம இப்போ பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படம் இன்னமும் வந்து பெரிய இடத்துல லெவல்ல போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.